ஓபன் ஏஐ மேலையும் அதனுடைய முதன்மையான இன்வெஸ்டரான மைக்ரோசாஃப்ட் மேலையும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது ஓபன் ஏஐ மேலையும் அதோட முதன்மை இன்வெஸ்டரான மைக்ரோசாஃப்ட் மேலையும் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பல முன்னணி செய்தி நிறுவனங்கள் அமெரிக்காலையும் சரி கனடாலையும் சரி புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகார்ல எல்லாம் முக்கியமான சாட்சியா இருந்தவர் தான் சுதீர் பாலாஜி. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மர்மமான முறையில அவர் உயிரிழந்து கிடந்திருக்காரு. ஆனா அவருடைய மரணம் இயல்பானதுதான், தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லுது. இது மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐ மேல தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல முக்கிய சாட்சியான அவர் தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. இதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்களும் சரி, அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி, நண்பர்களும் சரி இதை தீர விசாரிக்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க. சுதீர் பாலாஜி உயிரோட இருந்தப்ப தனக்கு ஏஐ மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கறத தனியார் நாளிதழுக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஐ பல சாதனைகளையும் சாகசங்களையும் புரியும் அப்படின்னு என்னோட டீனேஜ்ல நான் படிச்சேன். அது எனக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்துச்சு. நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். மனித குலத்துக்கு நிறைய அதனால பயன் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இதனால சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க. தொழில் முனைவோர்கள்லாம் இன்னும் அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய தரவுகளை தான் இது திருடுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். சுதீர் பாலாஜியோட மரணம் இயற்கையானதான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் நிறைய பேர் இதை பேசுபொருள் ஆக்கிட்டு இருக்காங்க. இவருடைய மரணத்து மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வழக்குல அப்படி எதுவும் சந்தேகம் இருக்கா, இல்ல அவரை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.